பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஜெபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் விண்ணப்பம் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, விண்ணப்பித்தல் என்பது சிலருக்கு சிக்கலான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னாலே, ஜெபிக்கணும், வாயை திறக்கணும், தேவனிடத்தில் அந்த விண்ணப்பத்தை சொல்லணும்னாலே அவங்களுக்கு ஏதோ கடினமா தெரியுது, வாயை திறக்கவே மாட்டாங்க. நீங்கள் விண்ணப்பம் செய்யும் போது அல்லது நீங்கள் விண்ணப்பிக்கிறவராக இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்க முடியும், இரக்கத்தை. தேவனிடத்தில் இரக்கத்தை கேட்க முடியும். இது பெரும்பாலும் பரிந்து மன்றாடுத ஜெபத்தோடு கூட சேர்த்து பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்க விண்ணப்பிக்கிறதும் சரி, பரிந்து மன்றாடுகிறதும் சரி, ரெண்டுமே தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நான் விளக்கும்படியாக 2 வேத பகுதிகளை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் இஸ்ரவேலை நோக்கி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாகும். இது அருமையானவர்களே, கர்த்தர் இங்கு பேசுகிறார். அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனமா கேளுங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உனக்கு கிருபையை கொடுக்கவில்லை என்றால் உன்னால் இதை செய்ய முடியாது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒரு அர்த்தமுள்ள ஜெபத்தை நம்மால் தேவனிடம் ஏறெடுக்கவே முடியாது. அதுதான் காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்குது என்று வேதம் சொல்லுது. அது தேவனுடைய கிருபையினால் ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லைங்க. உங்களுடைய விண்ணப்ப ஜெபமா இருக்கட்டும், பரிந்து மன்றாடுகிற ஜெபமா இருக்கட்டும், தேவனுடைய கிருபை உங்களுக்குள் இருக்க வேண்டும். நான் உனக்கு கிருபையை கொடுக்கவில்லை என்றால், பாருங்களேன், தெளிவா இங்கே சொல்லுகிறார். தாவீது குடும்பத்தார் மேல எதை ஊற்றுகிறார்? எப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுகிறாரா? கிருபையின் ஆவியை, ஜெப ஆவி, கிருபைங்கிற ஜெப ஆவியை, விண்ணப்பங்கிற ஜெப ஆவியை அவர் உங்கள் மேல் ஊற்றுகிறார். அருமையானவர்களே, அந்த ஜெப ஆவி, நீ விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றுக்கொண்ட மகள் தேவனிடத்திலிருந்து நிச்சயமாக அவர் என்ன உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அது தேவனுடைய கிருபையினால் ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் அதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுதுங்க. ஏன்னா, தேவனே, விண்ணப்பிக்கும்படி நான் உமக்கு முன்பாக வர விரும்புகிறேன் என்று நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் உனக்கு, உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில நம்ம எல்லாரும் இன்னைக்கு எதையோ இழந்து போயிருப்போங்க. உங்களால இதை செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. அதிகாலை அவருடைய கிருபைக்காய் காத்துருங்க. அப்பொழுது அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட உடனே அந்த கிருபைங்கிற ஆவி அவர் உங்கள் மீது ஊற்றினார்கள் என்றால் மட்டும்தான் அதிகாலை நீங்கள் ஜெபிக்க முடியும், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க முடியும். அப்பொழுது அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க நீங்க விண்ணப்பிப்பீங்க. அதுதான் சகரியா 12:10 வசனத்துல அடுத்த பகுதி என்ன சொல்லுது பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சேர் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசம் துக்கிப்பார்கள். பாருங்களேன், தேவன் இஸ்ரவேலை நடத்தும் போது நிகழ்ந்த ஒரு காரியத்தை தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பி மேசியாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது கிருபை மற்றும் விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டதினால் மட்டும்தாங்க அவர்கள் அந்த நேரத்துல மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக துக்கிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் தியானிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட்டால் மட்டும்தான் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். அது கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு கிருபைங்க. அந்த கிருபைக்காக கெஞ்சுங்க. கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விண்ணப்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விண்ணப்ப ஜெபம், பரிந்து மன்றாடுகிற ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிந்து மன்றாடுகிற ஜெபம். இதெல்லாமே தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று நீங்கள் இன்றைக்கு இந்த காரியத்தை அறிந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். தயவு செய்து கிருபைக்காக தேவனிடத்தில் வந்து அதிகாலை காத்திருங்க. அவருடைய கிருபையின் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவார். அப்பொழுது உங்களுக்குள்ள வைராக்கிய வாஞ்சிய பரிசுத்தாவின் விண்ணப்பம் தொடங்குவார். பரிசுத்தாவின் விண்ணப்பப்படும் கூட அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட வியாதி, பலவீன, நோயில் கட்டுக்களது விடுதலை அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உங்களை விட்டு ஓடி போயிடுங்க.
அப்போ நீங்க ஐயோ எனக்காக சிலுவையில் மரித்தவரே, எனக்காக உயிர்த்தெழுந்தவரே, எனக்காக காயப்பட்டவரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவீங்கங்க. நிச்சயமா உங்களுக்குள் ஆவியானவர் வழிநடத்துகிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உணர்வீர்கள். இன்றைக்கும் நீங்கள் இந்த ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்பீர்களா? அவருடைய கிருபையின் ஆவியினால் உங்களை நிரப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவரோட ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையில வேதத்தை அதிகமாய் தியானிப்பீங்க, கேட்பீங்க, மெசேஜ்கள் கேட்பீங்க. ஆனா இது எதெல்லாம் கேட்டாலும் உங்களுக்குள்ள கிருபையின் ஆவியும் உங்களுக்குள்ள விண்ணப்பத்தின் ஆவியும் இல்லைன்னா நீங்க தேவனுடைய கண்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளவே முடியாது, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, தாழ்த்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஒரு விசை கூட இந்த விண்ணப்ப ஜெபம் என்னை அதிகமாய் தொடப்பட்டது. இப்பொழுது அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறது. இரக்கத்திற்காக தான் இந்த விண்ணப்பத்தின் ஜெபம். விண்ணப்பம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருங்க. அந்த விண்ணப்பத்தின் ஆவி கர்த்தர் ஊற்றுகிறது, மனிதன் கொடுப்பதல்ல. அதுதான் எருசலேம் குடிகள் மீது என் கிருபை நாம் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு யாரெல்லாம் விண்ணப்பம் பண்றீங்களோ, யாரெல்லாம் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறோம், உங்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தாங்க அந்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன்.